ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற தமிழ் டாப்பிக்கில் இருந்து இருக்கிற குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து கன்ஃபார்ம் 1 மார்க் வருஷம் கேட்டுகிட்டே இருக்காங்க. எந்த டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் தமிழ்லேருந்து இதில் உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு. பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என்கிறது மணிமேகலை காப்பியம். இப்பிணிக்கு உணவே மருந்து, ஆதலால் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறநானூறும் மணிமேகலையும் கூறுகின்றது. திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் உணவே மருந்து என்பதே வள்ளுவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்ட உணவு செரித்த பின்பு மீண்டும் உண்ணுதல் அப்படிங்கிறது தான். மீண்டும் உண்ணுனா அதற்கு மருந்தே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்ததாக மருந்தாகும் உணவுகள். மஞ்சள் நெஞ்சிலுள்ள சளியை நீக்கும். மஞ்சள் நெஞ்சிலுள்ள சளியை நீக்கும். மஞ்சு நெஞ்சு, இதை ஞாபகம் வச்சுங்க. கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். சீரகம் வயிற்று சூட்டை தணிக்கும். மிளகு தொண்டைக்கட்டை தொலைக்கும். பூண்டு வயிற்று பொறுமலை நீக்கி பசியை தூண்டும். பூண்டு வயிற்று பொறுமலை நீக்கி பசியை தூண்டும். பெருங்காயம் வலியை வெளியேற்றும். பெருங்காயம் வலியை வெளியேற்றும். இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். தேங்காய் நீர்க்கோவை நீக்கும். தேங்காய் நீர், இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியையும் அறிவு தெளிவும் உண்டாக்கும். நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாக்கும். தீபாவளி அப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுதான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் அர்த்தம். கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாகும். கீரை உடல் வலிமை தரும், கழிவை அகற்றும். கீரை உடல் வலிமை தரும், கழிவை அகற்றும். எலுமிச்சை குளிர்ச்சி தந்து பித்தம் போக்கும். எலுமிச்சை குளிர்ச்சி தந்து பித்தம் போக்கும். வெங்காயம் குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை சுத்தப்படுத்தும். வெங்காயம் குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை சுத்தப்படுத்தும். அடுத்ததாக நோய் தீர்க்கும் மூலிகைகள். கீழே நெல்லி என்ன பண்ணும்னா, மஞ்சள் காமாலை சிறுநீர் தொடர்பான நோயை நீங்கும். தூதுவளை சுவாச காசம் இருமல் அகலும், குரல் வளத்தை மேம்படுத்தும். இதை ஞான பச்சிலை என வள்ளலாரால் போற்றப்படுகிறது. இந்த தூதுவளையை தூதுளை அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பைமேனி நச்சுக்கடி, படுக்கை புண், சொறி சிரங்கு போன்ற தோல் சம்பந்தமான நோய் நீக்கும். மேலும் இதை உண்டால் மலப்புழுக்கள் வெளியேறி வயிறு தூய்மையாகும். குப்பை மேனி பாருங்க, நச்சுக்கடி, படுக்கை புண், சொறி சிரங்கு போன்ற தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். மேலும் இதை உண்டால் மலப்புழுக்கள் வெளியேறி வயிறு தூய்மையாகும். அடுத்தது சோற்றுக்கற்றாழை மூலசூடு நீங்கும், கருப்பை சார்ந்த நோயை நீக்கும். இந்த சோற்றுக்கற்றாழை தான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரி என்று அழைக்கப்படுவது தான் இந்த சோற்றுக்கற்றாழை. அடுத்தது முருங்கை இதன் பட்டை எலும்பு முறிவை விரைவில் குணமாக்கும், கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும், இரும்பு சத்தால் முடி நன்கு வளரும். இதன் பட்டை எலும்பு முறிவை விரைவில் குணமாக்கும், கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும், இரும்பு சத்தால் முடி நன்கு வளரும். கறிவேப்பிலை விடக்கடி சீதபேதி, விஷக்கடி சீதபேதி ஆகியவற்றை சரியாகும். கரிசலாங்கண்ணி இரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சள் காமாலையை குணமாக்கும். இதோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கரிசாலை, கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம். மணத்தக்காளி வாய்ப்புண், குடற்புண் நீக்கும். அகத்திக்கீரை பல் சம்பந்தமான நோயை நீக்கும். அகத்திக்கீரை பல் சம்பந்தமான நோயை நீக்கும். வல்லாரை நினைவாற்றல் கூடும். இதற்கு இன்னொரு பெயர் தான் சரஸ்வதி என அழைக்கப்படும் மூலிகை. வேப்பங்கொழுந்து அம்மையால் வந்த வெப்பு நோய் நீங்கும். அம்மையால் வந்த வெப்பு நோய் நீங்கும். வெப்புனா சூடுன்னு அர்த்தம். நம் நாட்டு சமையலுக்கு புழுங்கல் அரிசியே ஏற்றது.
நம் நாட்டு சமையலுக்கு புழுங்கல் அரிசி தான் ஏற்றது. நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு. இதனை குறைவாக சேர்த்தல் வேண்டும். அடுத்தது நீரின்றி அமையாதது உலகு என்கிறது வள்ளுவம். உண்ட உணவு குருதியுடன் கலப்பதற்கும் குருதி தூய்மை பெறுவதற்கும் கழிவு வெளியேற்றுவதற்கும் நீர் இன்றியமையாதது. ஞாபகம் வச்சுங்க. சோறும் காய்கறியும் அரை வயிறு, பால் மோர் நீர் கால்வயிறு, கால்வயிறு வெற்றிடமாக இருத்தல் வேண்டும். எனவேதான் ஔவையார் மீதூன் விரும்பேல் என்றார். சோறும் காய்கறியும் அரை வயிறு, பால் மோர் நீர் இந்த மூணும் கால்வயிறு, மீதி கால்வயிறு வெற்றிடமாக இருக்கல் வேண்டும். எனவேதான் ஔவையார் மீதூன் விரும்பேல் என்று கூறுகிறார். பாம்பு கடிக்கு பயன்படும் மரம் என்னன்னு பார்த்தோம்னா வாழை. பாம்பு கடிக்கு பயன்படும் மரம் வாழை. அடுத்தது அறுசுவையோட பயன்கள். இனிப்பு பழம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இனிப்பு வெல்லம், வெள்ளத்தில் தான் இனிப்பு இருக்கும். அடுத்தது கார்ப்பு உணர்வு. இங்கே காருன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம காரில் இப்போ போகிற மாரி ஃபீல் பண்ணோம்னா அது நம்மளுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும், அதுதான் உணர்வு. அடுத்தது துவர்ப்பு ஆற்றல். இதற்கு ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். துவர்ப்பு அப்படின்னா ஒருத்தர் நம்மளை துப்பிட்டாங்கன்னா நம்ம ஆற்றல் அவங்கள அடிக்க போகும். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உவர்ப்பு தெளிவு. உப்பு உவர்ப்புக்கு உப்பு ஞாபகம் வச்சுங்க. உப்பு தெளிவாக இருந்தால் தான் சாப்பாடு நன்றாக இருக்கும். கைப்பு மென்மை. இதில் கையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கை எப்பயுமே எல்லாருக்கும் மென்மையாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மென்மையாக தான் இருக்கும். அடுத்தது புளிப்பு இனிமை. புளிப்பு இனிமை, புளிப்பு இனிமை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு ஷார்ட்கட் எனக்கு தெரியல. அடுத்தது காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இதை கூறியது கவிமணி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவோ மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இவ்வாறு கூறியது திருமூலார். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை திரும்பவும் பாருங்கள். ஏன்னா 1 மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுங்க. நன்றி.